அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு உண்மை சம்பவம் மூலம் உங்களை சந்திக்கின்றேன். இது ஒரு என்னென்று சொல்றது, இன்றைய காலத்தில் நடக்கிற சில இழிவான செயல்கள் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு உண்மை கதை தான் இப்போ நான் உங்களை சொல்ல போகிறேன். இப்போ அது கூட சிலருக்கு அது பேஷனாக போயிடுச்சு. பட் என்னத்தை நான் சொல்கிறது, இந்த கதையின்படி தான் நான் சொல்ல போகிறேன். என்னடா, ஒரு குடும்பம், 2 பிள்ளைகள், ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள். அப்படியே வாழ்ந்துன்ற காலத்தில் மனைவி எப்போ பார்த்தாலும் கணவனை திட்டிக்கிட்டே இருப்பாராம். எப்போ பார்த்தாலும் கணவன் என்ன செய்தாலும் குற்றம் சொல்லி கொண்டே இருப்பாராம். அப்போ பிள்ளைகள் கூட சில வழியே நம்ம அப்பா அப்படி திட்டுறீங்க, ஏன்னா அப்பா இப்போ என்ன செய்தவர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் வேணுமென்று செய்கிறார், அவர் அதை அப்படித்தான் செய்வார், இதை சொல்லி கேட்க மாட்டார், லிசன் பண்ண மாட்டார்ன்ட்டு. ஆனால் உண்மையிலேயே கணவன் ரொம்ப அமைதியானவராம். திருப்பி எதுவும் காய்க்க மாட்டாராம், என்ன சொன்னாலும் செய்வாராம். ஆனால் என்ன செய்தாலும் இவன் அதில் வடிவா செய்யலை, அதில் குற்றம் கண்டுபிடிக்கிறதும் திட்டுறதும். இப்போ கணவர் சாதாரணமான விஷயமாக சும்மா சும்மா கத்துறாள், எல்லாத்துக்கும் பெண்கள் சாதாரண பெண்கள் போலதான் கணவன் நினைச்சிட்டார். ஆனால் கணவன் அப்படியே வீட்டை நின்றால் அவர் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி எல்லாத்துக்கும் சினந்து கொண்டு இருப்பாராம், பிள்ளைகளோடையும் கத்துவாராம், அப்படி எல்லாரோடையும் குழம்புவாராம். அப்போ கணவனுக்கு என்னடா இது, நான் எதுவுமே செய்யாமல் வீட்டை எல்லாம் செய்து போட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாமண்டா, அப்படியே இரு, இப்படியே படம் பார்த்து கொண்டு இரு, இப்படியே கம்ப்யூட்டரில் இரு, ஒரு வேலையும் செய்யாது, அங்கே அடுத்த வேலை நடக்கு, என்ன எத்தனை வேலை நடக்குன்னு கணவரை சொல்லி கொண்டே இருப்பாராம். அப்போ அவரும் பின்ன என்னடா பிள்ளைகள் கூட அம்மா ஏன் அப்பா இப்போ செய்து கொண்டு தானே இருக்கிற, ஏன் காத்துறீங்கன்னு இருக்க, உவியல் இப்படி விட்டா இருந்துருவினோம் அப்படியா தேவை இல்லாத கணவருக்கு ஒரு எல்லா ஆம்பளைகளுக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு பிடப்பொண்டு வருதான். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவர் சோசியல் மீடியாக்களில், மனைவி சோசியல் மீடியாக்களில் போய் ஆக்களோட போய் லைவில் போகிறது, லைவில் சாட் பண்ணுறது, ஆக்களுக்கு போய் சொந்த கணவன் பிள்ளைகளை சாப்பிட்டீர்களா சாப்பிடலையான்னு கேட்காத அந்த பெண்மணி அப்படித்தான் சொன்னார்கள். லைவில் போய் எல்லாரையும் நீங்கள் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்களா, என்ன நடக்குது, வேலையில் எப்படி போகுது, என்ன கொடுமை சரவணான்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கதை இருக்குண்டா. இப்போ பல பெண்கள் அப்படித்தான் இப்போ காலங்களில் அங்கே வீடுகளில் ஒரு தடையும் என்னட்டு மேக்ஸோ பண்ணுறதில்லை, ஏன் சமைப்பது கூட இல்லைன்னு தான் கேள்விப்பட்டேன். ஆனால் சோசியல் மீடியாவில் அழகா படங்களையும் போட்டுட்டு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, சோமாக இருக்கிறீங்களா, எல்லாரும் கவனமாக இருங்கோ, பாதுகாப்பாக இருங்கோ, குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும், குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், நாங்கள் நல்ல வடிவாக பிள்ளைகளை பார்க்கணும், கணவனை நல்ல அன்போட பார்க்கணும்ட்டு பயங்கர கதைகள் அவர் சொல்லுவார். அப்போ கணவன் அமைதியாக போகிறதுக்கு இன்னும் ஒரு காரணம் பிள்ளைகள் பிரியக்கூடாது, குடும்பம் ஒரு ஒற்றுமையாக போகணும். இப்போ கணவனும் சண்டை பிடிச்சா பெரிய சண்டையாகும், அப்போ பிள்ளைகள் பயந்து விடுவார்கள். அப்போ அதனால கணவன் அமைதியாக போவதால் இந்த பெண் என்ன நினைக்கிறான்டா, தன்னுடைய பேச்சுக்கு பயத்தில் தான் அவர் அமைதியாக இருக்கிறார், அவர் தன்னுடைய சொல்லுக்கு பேசித்தான் அவர் வீட்டு வேலையில் செய்கிறார். அப்போ நான் அப்படி பேசிக்கொண்டே இருப்போம், அவரை இப்படியே திட்டிக் கொண்டே இருந்தால் அவர் நல்லா இருப்பார். அவர் கிட்ட நின்றாருண்டா நான் சுதந்திரமா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் எப்படியாவது வேலை செய்ய அதை செய்ய துரத்தி விட்டு இவன் சோசியல் மீடியாவில். அதுவும் தாண்டி இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும், சொன்னார்கள் அவர் விடிய விடிய சோசியல் மீடியாவில் இரவுகளாக இருப்பதற்காக கொஞ்சம் மது பழக்கமும் இருக்குன்ற மாதிரி அந்த பெண்மணி அந்த கதையின்படியே. ஸோ அவர் மது அருந்தி விட்டு கூட இரவிரவா சோசியல் மீடியாவில் இருந்து ஆக்களோட கலட்டுறது. உண்மையான சொந்தங்கள் அருகில் இருந்தால் அதற்கான பெருமதியையும் அதற்கான உரிமை அதுக்கான அன்புகளை கொடுக்காமல் இந்த போலியான சொந்தங்கள் இந்த டிக்டாக் தளங்களிலேயோ இல்லை வேறு சமூக வலைத்தளங்கள் வர சொந்தங்களுக்கு ஏன் இந்த மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை தலையில் வைத்து கொண்டாடுகின்றார்கள், அதற்காக இந்த நிஜத்தை இந்த நிழலுக்காக ஏன் வெறுக்கிறார்கள், எனக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. இப்படி நிறைய பேர் எனக்கு தெரியும், நிறைய பேரை தெரியும், இந்த போலியாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறதையும் நம்புகிறார்கள். ஆனால் ரியலாக இல்லை, கொஞ்சம் நீ இப்படி சின்ன சில விஷயங்களை சொன்னால் கோவிக்கிறார்கள். என்ன இந்த உலகம் எங்கே போகிறதே புரியவில்லை. சரி, இந்த கதைக்கு வருவோம். அப்போது இவர் இதையும் கவனிப்பில் நிலையிலும் திட்டிக் கொண்டிருப்பதா இந்த கணவருக்கு ஒரு கட்டத்தில் உடம்பில் நாங்கள் அந்த திட்டுக்களையோ பேச்சுக்களையோ ஏற்றுக்கொள்றதுக்கான சக்தி இல்லாமல் போய்விடும். அந்த நேரங்களில் ஒரு கணவன் அமைதியாக இருந்த கணவன் கூட சில நேரம் சலிப்பு, கோபம், வெறுப்புகள் வர பார்க்கும் தானே. அந்த வகையில் இவருக்கும் ஒரு கோபம் வந்து விட்டது. கோபம் தான், நான் வீட்டாள வழியில் போடுவேன் அப்படின்னு காத்தினா வழியில் போ, ஏன்னா பிரச்சனை இல்லை. அதுக்காகவே காத்திருந்தது போல் மனைவியும் சொல்ல விட்டார். எனக்கு விரட்ட வலிக்கிறியா, நான் என்ன உன்னை அடிமையா, நான் வேலைக்கு போகிறேன், நான் உழைக்கிறேன், நான் எந்த வேலை இருக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன், நான் சுதந்திர பெண். சுதந்திர பெண்ணுண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல
இப்போ நிறைய பெண்கள் அப்படித்தான். நான் சுதந்திரமாக உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நான் தனியாக வாழுவேன், நான் இப்போ என்னென்றானே நான் செய்வேன், எனக்கு என்ன தோணுதோ நான் பண்ணுவேன் என்றா நான் சுதந்திரப்பேன். சுதந்திரம் என்றால் முதல்ல என்னென்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. யாரையுமே பாதிக்காமல், இதை நான் சொன்னால் எனக்கு நீங்கள் திருப்பி எழுதுவீங்கன்னு சொன்னால் அடிமை இல்லையாட்டு. நீங்கள் என்ன வேணுமானாலும் செய்யலாமன்றது சுதந்திரம் கிடையாது. நீங்கள் செய்கிற விஷயம் உங்களுக்கும் பாதிக்கக்கூடாது, உங்களை சார்ந்தவர்களையும் பாதிக்கக்கூடாது, சமூகத்தை பாதிக்கக்கூடாது, ஒரு நாட்டை பாதிக்கக்கூடாது. அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சுதந்திரமாக இருக்கணும் ஒழிய இல்லை எனக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டு நீங்கள் எதுவும் செய்ய முடியாதுன்னு. நான் உங்களுக்கு பிடிச்சது அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காம இருந்தால் நீங்கள் அது நான் இப்போ எல்லாத்துக்கும் பொருந்த மாட்டில்ல. சில விஷயங்கள் இருந்தால் நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் மாற்றங்கள் செய்யணும். இல்லை நான் பிடிச்சதான் செய்வேன் வந்துட்டு நீங்கள் அடம்புடாமல் 24 மணி நேரம் நீங்கள் சோசியல் மீடியாவில் நினைக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் மட்டும் சொன்னால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதா பிடிச்சதுன்னு சொல்லி செய்ய விழிக்கிட்டீங்கன்னா அது உங்களோட சுதந்திரம் மட்டும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதானே. அப்போது குடும்ப பொறுப்புகள் இருக்கிற ஒருவர் கவனமான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்ல நீங்கள் விட்டு கொடுத்து சில விஷயங்கள்ல நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் மட்டும் தான் பார்த்துக்கொள்ளணும். என்ன ஸோ நீ அந்த பெண்மணி சொன்னார் நீ வெளியில் போறா வெளியில் போன்னு சொன்ன கையோட கணவனுக்கும் அந்த கோபம் அவர் வீட்டால் வெளியில் போயிட்டு பிள்ளைகளுக்கு அப்பா மேல தான் சரியான அப்பா வாங்கப்பா ப்ளீஸ் அப்பான்னு இல்லை அம்மாவோட இருக்கல அம்மாவின் நடத்த பிள்ளைகளுக்கும் தெரியும் தானே, அவருக்கு உணர்வார்கள் தானே. அம்மா எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் சமைக்கல போன்ல அதை சொல்லிக்கிறார், சோசியல் மீடியா லைவ்ல நிற்கிறது, எல்லாமே சோசியல் மீடியா இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற அவர்களை சிரித்து அவர்களோடு சந்தோஷமாக கதைக்கும் பொழுது எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்காக தண்ணியை மாற்றி மேக்கப் பண்ணி தன்னை அழகுபடுத்தும் பொழுது குடித்து விட்டு இரவிரவா நிற்பது அப்படியான பார்க்கும்போது பிள்ளைகளுக்கே அம்மா மேல ஒரு வெறுப்பு வரும். அப்போ அப்பா வெளியில் போய் தங்கும் பொழுது அவர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டு தான் இருந்தார். அந்த வகையில் அவருக்கு ஒரு பெண்மணி ஒருவர் ஒரு சந்தர்ப்பத்தில் பாசம் காட்டும் பொழுது அந்த பெண்மணிக்கு கூட கல்யாணம் கட்டி கணவன் இல்லை, கணவன் இறந்தாரா இல்லையான்னு தெரியாது. தனியிருக்கும் பொழுது இருவருக்கும் தொடர்பு அவள் அந்த பெண்மணி இவரை நன்றாக பார்க்கிறார். அவர் அந்த பெண்மணியோடு தான் இந்த கணவன் இருக்கிறார். அவருக்கு இனிமேல் என்ற ஒரு அன்பு கிடைத்திருக்கிறது. அந்த பெண்மணி அவர் தன் குழந்தையை பார்த்து கணவனையும் ஒரு குழந்தையாக அழகாக பார்க்கின்றார். அன்பு இப்போ சில நேரங்களில் சில வயதுகளில் எங்களுக்கு இந்த ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேவைப்படும் இல்லையா? அந்த நிம்மதியான வாழ்க்கை அந்த வீடில் கொடுக்கலைன்னா அந்த அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்று விட்டாங்கன்னா அங்கேயே அவர்கள் அந்த பெண்மணி இவருக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது இவர் அந்த பெண்மணியோடு வாழ்ந்து வர வழி தொடங்கி விட்டார். அந்த பெண்மணி தங்கி விட்டார். அப்போது ஆனால் அந்த பிள்ளைகளும் அப்பா இப்பொழுது சந்தோஷமா இருக்கிறார் என்று சந்தோஷத்தில் அந்த பிள்ளைகள் அந்த வீட்டை போய் வர வழிக்கிட்டார்கள். போகும்போது அந்த 2 பிள்ளைகளையும் அந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைகள் போல் அழகாக நன்றாக பராமரிப்பதை பார்த்து அவர்கள் தாய்க்கு சொல்லுகிறார்கள், அம்மா அப்பாவை அவர் குழந்தை மாறி பார்க்கின்றார், எங்களையும் அன்பாக பார்க்கின்றார், அவருக்கு கணவனும் இல்லை ஆனால் 2 தனது குழந்தைகளையும் பார்க்க பொறுமையாக குடும்பத்தை பார்க்கின்றார், அழகாக பார்க்கின்றார். ஏன் உங்களால் முடியவில்லை? அப்பா இவ்வளவு உதவி செய்தும் ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? ஏன் இந்த சோசியல் மீடியாக்கள் தொலைந்து போகின்றீர்கள்? ஏன் இப்படி பொழுது நீங்களும் பண்ண வேண்டாம் போங்க, அவ கோப்பனோட பிரச்சனை கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த பெண்மணிக்கு இவர்கள் நிஜ வாழ்க்கையில் இருப்பவர்கள் சில விஷயங்களுக்கு தடைகளாக இருப்பதால் எல்லாரையும் துரத்தி விட பார்த்துவிட்டு தனிமையில் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே தொலைந்து போவதற்காக இந்த பெண்மணி இயங்கிக் கொண்டிருக்கிறாள், அழியப் போகிறதுக்காக இருக்கிறாள். அதுதான் சந்தோஷம் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். பிள்ளைகள் தாயோடு பேசுவதில்லை, இப்பொழுது அந்த வீட்டில் தான் இருக்கிறார்கள் தாயோடு. ஆனால் கவனிப்பது உள்ள தந்தையும் அந்த பெண்மணியும் அழகாக பராமரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர் இரவிரவா குடித்துவிட்டு இவர் சோசியல் மீடியாவில் வருகின்ற எல்லாரோடையும் அன்பாக பேசுவது போல் அந்த சந்தோஷத்தை அற்ப சந்தோஷத்துக்காக விடிய தன்னை அழித்து கொண்டிருக்கின்றார். இப்ப பாருங்க, இந்த கதையிலேருந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது அந்த பெண்மணி கதை மட்டுமல்ல, இங்க நிறைய பெண்மணிகளை நான் பார்த்திருக்கின்றேன். நான் யார் என்று சொல்லவில்லை. எது உண்மையான உலகம் என்று தெரியாமல் உண்மையான உலகத்தை தொலைத்து விட்டு, அது எந்த சந்தர்ப்பத்தை தொலைத்த எவ்வளவு தெரியாது, தொலைத்து விட்டு இப்ப இந்த போலியான இந்த வாழ்க்கை இந்த உலகத்தை உண்மை என நம்பி இங்கேயே இருக்கின்றார்கள். தாங்கி எந்த நேரம் பார்த்தாலும் இருக்கிறார்கள். நீங்கள் இப்ப நான் என்ன நீங்கள் தப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் கொள்ளலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் நடக்கிற நடைமுறை தான் சொல்லணும். அப்போ இப்போ உங்களுக்கு சுதந்திரம் என்றால் என்ன? இப்படியே இருப்பது சுதந்திரமா? நீங்கள் நல்ல உதாரணமாக அல்லவா நீங்கள் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். இது என்ன உதாரணமாக நீங்கள் மற்றவர்களுக்கு இருக்கின்றீர்கள்? இது உங்கள் சுதந்திரம் என்றால் நீங்கள் 24 மணி 12 மணி நேரம் அப்படியே விடிய அப்படி சோசியல் மீடியாவில் இருந்து அப்படியே இருந்து சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டு போனால் உங்கள் பிள்ளைகள் எதை பார்த்து பழகுவார்கள்? அல்லது உங்களுடைய சமூகம் என்ன நினைக்கும்? இன்னும் ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட வேண்டும்.
உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவைதான். அதுக்காக என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லா மனத்தியாலங்கள் முழுவதையும் அதற்குள்ளே செலவழித்து அப்படி விடிய விடிய இருக்காதீர்கள் என்றுதான் சொல்கின்றேன். உங்களது பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இல்ல கணவன். இப்ப நீங்கள் கணவன் பிள்ளைகளை சரியா பராமரிக்காமல் வெளி உலகத்தை போய் நீங்க நன்றாக சாப்பிட்டீங்களா குடிப்பதான்னு கேட்பதில் என்ன உங்களுக்கு பிரயோசனம் இருக்கின்றது? அப்போ உங்களுடைய குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இது எல்லாம் ஒரு போலியானது, தற்காலிகமானது. இங்கே வருகின்ற மனிதர்கள் பாருங்கள், நீங்கள் இப்ப என்ன யோசிக்கின்றார்கள் சொன்னால், இந்த பெண்மணி விடிய விடிய இருக்கிறார் என்றால் அவருக்கு குடும்பம் இல்ல போல, அவருக்கு குழந்தைகள் இல்ல போல, அவர் சுதந்திரமா மடக்கலாம், அவர் இதுக்கெல்லாம் நிற்கிறார், இதுதான ஒரு கெட்ட ஒரு எண்ணத்தை மற்றவர்கள் உங்கள் மேலே ஒரு உதாரணமாக உங்களை எடுத்துக்கொள்ள ஒரு வாய்ப்பாக வல்லவா இருக்கும். நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்றா இவரை நாங்கள் பயன்படுத்தலாம். இது இப்படி தப்பான பல விஷயங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது நீங்கள் இப்படி இருப்பதா. அதை முதல்ல புரிந்துக்கோங்க. பிறகு என்னை எப்படி பண்ணிட்டா, இப்படி செய்துட்டா, எனக்கு இப்படி தப்பா கமெண்ட் பண்ணிட்டா, இப்படி எனக்கு பின்னால எழுதுறா அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சுதந்திரமான பெண்கள், ஆனா நீங்க என்ன வேணுமானாலும் செய்யலாம் என்று சொல்லி ஒரு எண்ணத்துல இருந்தீங்களா என்றா அது தப்பு. அந்த சுதந்திரம் எப்படி, எப்போது, எந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஏன்னா அதனாலதான் உங்களை திரும்ப திரும்ப சொல்றேன், அவதானமா இருங்கள், பாதுகாப்பா இருங்கள். சோசியல் மீடியாவுக்கு வர வேண்டாம்னு சொல்லவில்லை. ஒரு டைமுக்குள்ள பொறுப்பா இந்த நேரத்துக்குள்ள நான் முடிச்சிருவேன், இல்ல இந்த நேரத்துக்கு போய் நான் வரமாட்டேன், ஏதோ ஒன்றை நீங்கள் ஒரு கட்டுப்பாடை வச்சுருந்தா ஒரு கட்டுப்பாடு தன்மை தெரியும். என்ன எங்களுக்கு முக்கிய இதுக்கு மேலே வர மாட்டார், அவர் குடும்ப பொறுமை இருக்கு, அவர் கணவன் வந்துடுவார் போல இருக்கு. அப்படி ஒரு குடும்பம், ஒரு பொறுப்புகளை நீங்க துறக்காதீர்கள். பொறுப்புகளை நீங்க பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு ஒழுக்கம், பொறுப்பு, ஒரு பேச்சுக்கள் அல்ல. ஏன்னா இப்ப தனியை போட்டு வந்து கெட்ட வார்த்தையில பேசுறதெல்லாம் இதுதான். ஏண்டா எனக்கு ஐ டோன்ட் கேர், நான் எப்படி வேணாலும் பேசுவேன், எப்படி வேணாலும் வாழுவேன், இது எனது தனிப்பட்ட சுதந்திரம், யாரும் தலையிட இயலாது. என்ன இது? என்ன எப்படி வேணாலும் பேசலாம் வேண்டாம்? அப்படி இருக்காதீங்க. இந்த கதையை பாத்தீங்களா அப்படி என்று தன்னுடைய சுதந்திரத்துக்காண்டி கணவனை இழந்தார், தன்னுடைய சுதந்திரத்துக்காண்டி பிள்ளையுடைய அன்பை இழந்தார். இருந்தாலும் அவர் கவலைப்படவில்லை. எனக்கு சோசியல் மீடியா இருக்கிறது, அந்த சந்தோஷம் இருக்கிறது, அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கம் இருக்கிறது, அவர்களோடு பேசிக்கொண்டே இருப்பேன், அந்த சொந்தம் போன்ற மாதிரி இருக்கிறார்கள். இவர் மட்டுமல்ல, பல பெண்கள். தயவு செய்து அன்பு சொந்தங்களே, இப்படியான பல உண்மை சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. நிறைய ஒன்றாக நான் சொல்கின்றேன். உண்மையிலேயே எங்களோட சமுதாயம் மட்டும்தான் ஒழுக்கத்திலையும் சிறந்தது, விருந்தோம்பல்ல சிறந்தது, அன்பா பேசுறதுல சிறந்தது, ஒற்றுமையா பயணிக்கிறதுல சிறந்தது என்று பல விஷயங்கள்ல இருக்கிறது. ஆனா இப்ப எல்லாத்தையும் நாங்கள் இழந்து கொண்டு வருகிறோம். சொந்தங்களே, பாதுகாப்பா இருங்கள், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நன்றி.